நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம் காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வதை பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லுவோம். வாய்ப்புகள் வரும்போது வகைப்படுத்தாதவன் முட்டாள். கிடைத்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பது அறிவீனம். அதைவிட கிடைத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்துவது மிகப்பெரிய தண்டனைக்கு உரியது. தண்டனைக்கு நம்மை ஆளாக்கியும் விடும். நம்மிலே பலருடைய நிலை இதுதான். இந்த பணக்காரன் இப்படித்தான் கிடைத்த வாய்ப்புகளை, வசதிகளை பயன்படுத்தவில்லை, பிறருக்காக தவறாகவும் பயன்படுத்தினார். நிறைந்த செல்வம் இருந்தது.
ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வாய்ப்பும் வந்தது. போதுமான கால அவகாசமும் கொடுக்கப்பட்டது. ஏழைகளுக்கு உதவுங்கள் என்ற போதனை பல விதங்களில் போதிக்கப்பட்டது. கண்டுகொள்ளாமல் இருந்தான். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்டிஃபரன்ஸ். தன்னுடைய சுகமான வாழ்வில் நாட்களை கழித்தான். அவன் செய்யாமல் விட்ட நல்ல செயலுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. உங்கள் வருமானத்தில் 1% ஏழை மாணவ மாணவியரின் கல்விக்காக கொடுக்க பழகிவிட்டோம் என்று சொன்னால், மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் ஒரு மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு கொடுக்கலாம். நமது உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத தெய்வீக மகிழ்ச்சி வரும், வளரும். மறைவாக செய்த நற்செயலை காணுகிற கடவுள் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து நமது மடியிலே போடுவார். அனைத்து செல்வங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தவரின் பெயரானது குறிப்பிடப்படவில்லை பாருங்க. ஆனால் அடுத்த நேர உணவுக்கே வழியில்லாதவரின் பெயரானது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதான் லாசர். இந்த பணக்காரன் நரகத்திற்கும் ஏழை லாசர் விண்ணகத்திற்கும் சென்றார்கள். இது அவர்களின் பொருளாதார நிலையின் அடிப்படையிலா? அப்படி என்றால் நம்முடன் வாழும் எந்த பணக்காரர்களும் விண்ணகத்திற்கு வரமாட்டார்களா? எல்லா ஏழைகளுக்கும் விண்ணகத்தில் இடம் உண்டா? இல்லை. மாறாக இருவரின் செயல்களையும் மனநிலைகளையும் பொறுத்தே தீர்ப்பிடப்படுகிறார்கள். பணக்காரன் கண் முன்னே இருக்கும் லாசரிடம் மிருகத்தன்மையோடு நடக்கிறார். லாசரோ தன் அருகே இருந்த மிருகத்திடம் கூட மனிதத்தன்மையோடு நடந்து கொள்கிறார். ஒரு பணக்காரன், ஒரு ஏழை. இது ஓமையிலே. சில பணக்காரர்கள், பல ஏழைகள். இது நமது வாழ்க்கையில அறுசுவை உண்டு அமர்க்கள கொண்டாட்டங்கள். இது ஒரு பக்கம். ஒருவேளை உண்ண உணவின்றி, ஒண்ட இடமின்றி, உடுத்தி மூட உடையின்றி ஒருவன் மற்றவனை கடவுளாக பார்க்க முடியாத போதாமை, பேதமையே. இன்று நம் பங்கிலும், பணி செய்கின்ற தளங்களிலும், படிக்கின்ற இடங்களிலும் எத்தனை லாசர்கள் அலைகின்றார்கள். இன்னும் இலவச அரிசியை மட்டும் நம்பி வாழ்க்கையில் நம்பி இழந்தவர்கள் எத்தனை பேர். இப்படியெல்லாம் இந்த லாசர்கள் வீதியிலே அலைந்து திரிவதற்கு நாமும் தானே ஒரு விதத்தில் காரணம். நமது வீட்டிற்கு வந்து கேட்டால் மட்டுமே கொடுப்போம் என்பவர்களும் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து கேட்டால் மட்டும் கொடுத்து விடுவோமா என்று எண்ணுகின்றவர்களும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். இத்தவக்காலத்திலே இப்படிப்பட்ட லாசர்கள் நம் ஊன கண்களையும் உள்ள கதவுகளையும் திறக்கட்டுமே. ஒரு அருமையான பாடல். வறுமையில் வாழ்கிறவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுகின்றவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன். நமக்குள் வறியவர்கள் இல்லாதிருக்க முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாக தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தன்னலம் என்னும் பாவத்தில் இருந்தும், பிறர் மீது அக்கறை கொள்ளாமல், கண்டுகொள்ளாமல் ஒதுங்கியிருந்தும், இன்பிற்று வாழுகிற சமூக அக்கறையற்ற தன்மையிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள்
அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.